தேர்தல் நேரத்தில் எல்லா விஷயமுமே எல்லா பிரச்சனையுமே மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடங்கி எல்லா தேர்தலுமே மக்கள் மன்றத்தில் பேசாத பிரச்சனை கிடையாது. ஆனா மக்களுடைய முடிவு தான் இந்த தேர்தல் முடிவா நாம் பார்த்துட்டு இருக்கோம். நாகராஜ் என்ன சொன்னாரு, ஜல்ஜீவன் திட்டம் 5000 கோடி தான் பயன்படுத்தி இருக்கோம். பதில் கொடுத்துறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. இல்ல ஆனா அவரே நீ சொன்ன தமிழ்நாடு அரசு ஜல்ஜீவன் திட்டம் ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலன்னு குடியரசுத் தலைவர்கிட்ட முதல் பரிசு வாங்கியிருக்குங்க. ஜல்ஜீவன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல முதல் பரிசு தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு. நீங்க ஒரு பக்கம் ஜல்ஜீவன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலன்றீங்க, ஆனா குடியரசுத் தலைவர் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குறாரு. எது உண்மைன்னு தெரியல. அப்ப உங்களுடைய கூற்றுப்படி ஒழுங்கா செயல்படாத தமிழ்நாடு அரசுக்கு குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு முதல் பரிசு கொடுக்கிறாரா ஜல்ஜீவன் திட்டத்துல? அதனால போற போக்குல ஏதாவது பேசிட்டு போறதை பத்திலாம் பேசாதீங்கன்னு. இன்னுமுமே ஜிடிபியில மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு கொடுக்கிறது தமிழ்நாடு. ஜிஎஸ்டி தொடர்ந்து 2வது இடத்துல, அப்பப்போ 3வது இடத்துக்கு போவோம் யூபியை விட. பட் தொடர்ந்து 8 கோடி மக்கள் தொகை வச்சுக்கிட்டு கூட ஜிஎஸ்டி மாசம் அதிகமாக கட்டக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டப்படுகிறது அப்படின்னா, எங்க செலவு அதிகமாக நடக்குதோ, செலவுன்றது த கெப்பாசிட்டி டு ஸ்பெண்ட் இருக்குல்ல, அது ஒரு வளர்ச்சிக்கான குறியீடு. அப்ப இங்க செலவு பண்ணக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு. 8 கோடி பேர் இருந்தாலும் எவ்வளவு கட்டுறோமோ அதை விட 0.1% 22 கோடி மக்கள் கொண்டு யூபி தொகையிலேருந்து ஜிஎஸ்டி வருது. அப்போ இது எல்லாம் வளர்ச்சியோட குறியீடு இல்லைன்னா, இங்க இருக்கக்கூடிய மகப்பேறு தாய் இறப்பு வீதம் இந்தியாவிலே 2வது கேரளாவுக்கு பிறகு. யூபிலாம் பின்தங்கி இருக்கு. இப்போ வளர்ச்சி நீங்க சொல்லக்கூடிய யூபி வளர்ச்சி, குஜராத் வளர்ச்சி என்ன தெரியுமா? 10 பேர் வேலைக்கு போகும்போது 1000 பேர் நின்று அங்க கலவரம் நடக்குது இல்ல, மூச்சு முட்டு சாகக்கூடிய ஒரு சூழல் நடக்குது இல்ல, அதுதான் நீங்க குஜராத்ல வளர்ச்சின்றீங்க. இன்னைக்கு படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த விஸ்வகர்மா திட்டம்ன்றத குலத்தொழில் திட்டம்னு நாங்க தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதெல்லாம் இங்க ஊக்குவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. நீங்க நாசூக்கா குலக்கல்வி திட்டத்தை வேற பேர்ல கொண்டு வந்தா அது ஏமாந்து போற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் திராவிட இயக்கங்களும் கிடையாது. அதனால விஸ்வகர்மா திட்டத்தை நாங்க எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒன்றிய அரசோடு இணக்கமா இருக்கணுமோ அங்கெங்கெல்லாம் இருக்கிறோம். அதுக்காக தமிழர்களுடைய தன்மானத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் கூட்டாட்சியும் அடகு வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடிய பொய் வளர்ச்சிக்கு ஒரு சமரசம் செய்து கொண்டு இங்க வாழணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் தான் தேர்தல் முடிவில் எதிரொலிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். திரு கார்த்திகேயன், மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் இதே மக்கள் தான் அங்கீகரிச்சாங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நீங்க தேர்தலில் தனித்து நிற்கிறீங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் தான் அது. இப்ப இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு அப்படின்றது பார்க்க முடியாது நீங்க சொல்றீங்க. மக்களை எப்பவுமே ஒரு போதையிலே வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, உறுதியாக இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது பின்னடைவெல்லாம் கிடையாது. எங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது அப்படியே இருக்கிறது. இவ்வளவு அமைச்சர்கள் இவ்வளவு பணங்கள் பட்டுவாடா செய்தும் இவ்வளவு தூரம் இவர்களை செய்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை அவரால் அசைத்து பார்க்க முடியவில்லைங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். நீங்கள் அதெல்லாம் இல்லை. இன்னொன்று, இது மற்ற திட்டங்கள் மட்டும்தான் இதில் செயல்பட்டுருக்கும். மக்கள் இதில் முழுவதுமாக எல்லாத்தையும் அலைசி ஆராய்ந்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத சிந்திச்சு தான் இவங்க வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்னாக்க இந்த கள்ளச்சாராய மரணங்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளோ அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை ரீதியாக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இப்போ நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய சர்வீஸ் கோட்டா அரசு மருத்துவர்கள் அவர்களுக்குள்ளதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்த்தாங்களாங்கிற கேள்வி இருக்கு. ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் பள்ளிகளை கொண்டு வர மாட்டாங்க, ஸ்ரீபள்ளியை ஆதரிச்சு இவங்க ஜிஓ போட்டிருக்காங்க. தேர்தல் ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா? சாதிவாரி கணக்கு மாநில தொடர்ந்து பேசலாம். தற்போது 3வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் 18,057 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது 3வது சுற்றுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 18,057 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் 7,323 வாக்கள். நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கள் இன்னும் சற்று வந்து கொண்டிருக்கிறது. 849 வாக்களை பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் எண்ணப்பெற்றக்கூடிய 3 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தில் திமுக வேட்பாளர் ஒட்டுமொத்தமாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குகளில்
மூன்றில் 2% வாக்களை மூன்றில் 2 பங்கு வாக்களை அவர் பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக தொடர்ந்து 3வது சுற்றிலும் திமுக வேட்பாளர் தற்போது முன்னிலை பெற்றிருப்பது இந்த வாக்கு எண்ணிக்கை மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. நீங்க தொடரலாம். இப்போ இதுல வந்து மாநில உரிமைகளை நாங்க தான் வந்துட்டு எடுத்து பேசுறோங்கிறாங்க. ஆனா சாதிவாரி கணக்கெடுக்கவே மாநிலங்களே வந்துட்டு செய்யலாம் அப்படிங்கிற உரிமை இருந்தும் அதை வந்துட்டு மத்திய அரசு பக்கம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்துட்டு மக்கள் சிந்திச்சிருந்திருந்தாங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கை, இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை, இது எல்லாத்தையும், இப்ப கள்ளச்சாராய சாவுன்னு ஒண்ணு இருக்கு, அப்ப நல்லச்சாராய சாவுங்கிறது என்ன? அப்போ இளம் விதவைகள் இங்கே அதிகமாகிட்டாங்க, இங்கே மிகப்பெரிய இதில் இருக்குது, டாஸ்மார்க்கை மூடணும்னு பேசிய திமுக கட்சி இங்கே வந்த பிறகும் அதே டாஸ்மார்க்கை வச்சிருக்கிறதும் அதே ஆலைகளை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறதும் அப்படியே தான் இருக்குது. மக்கள் இதெல்லாம் சிந்திச்சு வாக்களிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னாக்கா மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அது இந்த இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கலை. அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு ஒரு நீங்கள் இதையே முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக 2 லட்சம் வாக்காளர்கள் முடிவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம வந்து சிந்திக்காம வாக்களிச்சிருக்காங்க. இல்ல, எல்லாருமே நான் சொல்லல. இப்ப அதே சிந்தித்து வாக்களித்திருக்கூடிய மக்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு 120 இவ்வளவு தூரம் வாக்களிச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல. திமுகவிலேயே வந்துட்டு அவர்களுடைய கொள்கைகளை பிடித்து வாக்களித்தவர்கள் நான் அதெல்லாம் வந்துட்டு குறை சொல்ல. அது அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கோர் ஓட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. பட் இந்த ஆசிலேட்டிங் ஓட்டுன்னு சொல்றோம்ல, யாருக்கு வாக்களிக்க, நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு அப்படின்றது ரொம்ப கவனம் பெற்று அப்ப அவர்களை வந்துட்டு ஒரு நிர்பந்தக்கு உள்ளாக்கி நீங்க வந்துட்டு வாக்குகளை பெறும்பொழுது அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதை ஒரு விமர்சனம் வைக்கும்போது அவர்கள் சிந்திச்சு உண்மையான நபர்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கும். சரி, ஓகே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது வரைக்கும் 3 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. இதுல 3 சுற்றுகளிலும் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கார். நாம் தொடர்ந்து தொடர்பாக விவாதிக்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.